ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது இனிமேல் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 12வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த சனாவும் நம்ம டீமை ஏதோ பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோவும் ஜாக்சனும் சேர்ந்து அந்த சனாவுக்கு ஷாக்கு மேலே ஷாக்காக கொடுத்து ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணி அவளை வீக்குன்னு ஆகிட்டு கடைசியாக நம்ம ஹீரோவும் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவளோட கதையை முடிச்சிருப்பான். அப்புறம் அந்த ஃபெடரேஷன் ஆர்மியிலேருந்து வந்த ஹெட்டும் என்ன நீங்க இந்த சயானாவை தோக்கடிச்சிட்டீங்களா, நீங்க யாருடா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆயிருப்பாரு. நம்ம டீமோ நாங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருப்பானுங்க. இதை கேட்டோம் இன்னும் ஷாக் ஆகிட்டு, சரி ரைட்டு, இங்க இருந்தா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல, உங்களோட ஃபெடரேஷன் ஐடி கொடுங்க, நான் அதுக்கு பவுண்டி சென்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு 100 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் சென்ட் பண்ணி விட்டுருப்பாரு. ஹீரோவும் ஆஹா 100 மில்லியனே, நான் இப்ப பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அவங்க டீம்ல இருக்க எல்லாத்தோட ஃபெடரேஷன் ஐடியும் வாங்கி அவங்களுக்கான பவுண்டி ஷேரை பிரிச்சு கொடுத்துட்டு, சரி நாங்க கிளம்புறோம் எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு அந்த ஆர்மி மேனு கிட்ட கேக்குறான். அந்த ஆர்மி ஹெட்டும் ஏப்பா தம்பி இந்த டெட் பாடிஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. ஹீரோவும் சார் இதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், இந்த பிளாக் ரிவர் ஆர்கனைசேஷன் கிட்ட நிறைய வேல்யூபிளான திங்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தேவையானதை நாங்க தான் ஆல்ரெடி எடுத்துட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். அந்த ஹெட்டும் இந்த குழந்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே அப்படின்ட்டு, டே சீக்கிரமா அங்க இருக்க வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் எடுங்க, இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது டேஞ்சர், எப்ப வேணாலும் எவளோட பீஸ்ட் வரலாம் அப்படின்னு அவனுங்க கிட்ட இருக்க பொருள் எல்லாம் ஆட்டை போட்டு போயிட்டானுங்க. அப்புறம் இன்னொருத்தனும் பிரசிடென்ட், இங்க தான் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் யங் மாஸ்டரோட பாடி இருக்கு அப்படிங்கிறான். இவன் தான் இந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட பிரசிடென்ட், இவனோட பேரு டெய் சியூக் கீபோ, நாம கீபோன்னு கூப்பிட்டுக்கலாம். அவனும் ஷாக் ஆகிட்டு, என்னது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆன என்னோட ஒய்ஃபு அப்புறம் பையன் 2 பேர்த்தையும் கொன்னுட்டானுங்க, இதை நான் கண்டிப்பா இப்படியே விட மாட்டேன், இதை எவன் பண்ணனானோ அவன் வாழ்நாள்ல ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு ரொம்ப துடிச்சுதான் சாகணும், டேய் இதை யாரு பண்ணனதுன்னு சீக்கிரமா போய் கண்டுபிடிங்க அப்படிங்கிறான். அப்புறம் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன டவுன்ல காட்டுறாங்க. நம்ம டாக்டரும் டேய் இந்த வில்லேஜ்ல இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பலாம், அப்புறம் ஃப்ராஸ்டர் வா நாம போய் இங்க இருக்க லோக்கல் மெம்பர்ஸ் கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு பார்ல ஹீரோவும் இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒன்லி 5th ஆர்டர் அப்புறம் அதுக்கு மேல இருக்க வாரியர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, ஆனா இங்க என்ன மாதிரியே ஒரு சில 5th ஆர்டர் வாரியர்ஸ் இருக்கானுங்களே அப்படின்னு பாக்குறான். அப்ப டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் நம்ம எப்பவும் போகக்கூடிய நார்மல் வழியில அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு போக போறது இல்ல, இங்க இருந்தவனுங்க என்ன பேசியிருந்தானுங்கன்னா ஏதோ ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் இருக்கான், அதை எடுக்கிறதும் ரொம்பவே கஷ்டமா, அப்புறம் நான் ஃபெடரேஷன் வெப்சைட்ல இதை செக் பண்ணனேன் ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு கிடைச்சிருச்சு, இந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரேரான ஒரு ஃப்ளவர், அப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா பாட்டம்ல ஐஸாவும் இதோட அவுட்டர் சைட்ல ஃபயராகவும் இருக்குமா, ஆனா இந்த ஃப்ளவர் எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்ல தான் இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் எனது ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமா, இது எனர்ஜி ஃபிளக்சுவேஷன்னால கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளவரா இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டார்க் ஃபாரஸ்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஆல்டர்னேட் டைமென்ஷன் ஓப்பன்ல இருக்கு, இந்த ஃப்ளவரை எடுக்கிறதுக்காக பெரிய பெரிய வாரியர்ஸ் ஃபேமிலி ஒரு 10 பில்லியன் ஃபெடரேஷன் காயினை ஆஃபர் பண்றாங்க, அப்புறம் இதுல ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்கிறதுனால ஒருவேளை லோலா இன்வால்வ் ஆயிருப்பாளோ அப்படின்ட்டு, சரி ஓகே நானே இந்த டார்க் ஃபாரஸ்டோட அவுட்டரை ரீச் பண்ணோட்டி அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறான். டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் இங்க இருக்க எல்லாத்துக்குமே இந்த ஐஸ் ஃபிளேம் லோட்டஸை பத்தி தெரிஞ்சிருச்சு, ஸோ இதை நம்ம என்னதான் கண்டே பிடிச்சிட்டோம் அப்படின்னாலும் அமைதியா அங்கிருந்து வெளியே வரல அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு இல்ல வார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போற போக்க பார்த்தா இந்த ட்ரிப் ஒன்றும் அவ்வளோ ஈஸியா போகாது போல அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்க வரானுங்க. டாக்டரும் என்னது இன்னும் பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்க இருக்கானுங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அவனுங்கள பார்க்கும்போது யாரையோ தேடிட்டு தான் வந்திருக்க மாதிரி இருக்கு, அப்புறம் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பயந்துகிட்டே அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்கான். டாக்டரும் ஆமா அந்த இடத்துல எந்த ஒரு சர்வேவரும் இல்ல, அப்புறம் அவங்க கிட்ட இருந்தே நம்ம எந்த ஒரு ஐட்டமும் எடுத்துக்கிட்டும் வரல, ஸோ ப்ராபபிளி அவங்க நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இந்த ட்ரிப்பு நம்ம டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு போறோம், அதனால இங்க முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வளர்க்காம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் அந்த டார்க் ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸ்ல நம்ம டீமை காட்டுறாங்க. அங்க நம்ம டீமை பார்த்து ஒருத்தனும் சிரிச்சுக்கிட்டு இதோ பாடுறா அந்த ஐஸ் ஃபிளேம் லோட்டஸை தேடி போறானுங்களாட்டங்குது, எனக்கு தெரிஞ்சு இவனுங்க கண்டிப்பா திரும்பி வரும்போது டெட் பாடிஸா தான் வரணும், அப்படியே இல்லைனாலும் அங்க நிறைய டீம்ஸ் இருக்கானுங்க, அதுல ஏதோ ஒரு டீமே இவனுங்களை வேணும்னே
உடனே கொன்னுருவானுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் டேய் நாங்க சர்வே ஆகிறோமா இல்லையா அப்படிங்கறத பத்தி உனக்கு கவலை இல்ல, ஆனா இன்னும் ஒரு வார்த்தை பேசின நீ சாகிறதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறான். அவனும் டேய் குழந்தை நீ ஒரு 5th ஆர்டர் வாரியரா இருந்துகிட்டு என்ன தைரியம் இருந்தா என்ன மிரட்டுவா அப்படின்னு அவனோட ஆறாவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு நீ சாகணும் அப்படின்னு ஆசைப்படுற அதை நான் நிறைவேற்றி வச்சிடறேன் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். பார்த்தா ஹீரோவும் அவனோட நெத்திக்கிட்ட ஸ்பியரை கொண்டு வந்து வைக்கிறான். இதுல அவனும் ஷாக் ஆயிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு 5th ஆர்டர் வாரியர் கிட்ட இந்த அளவுக்கு ஸ்பீடா அப்படின்னு வாயை பொளந்து பாக்குறான். ஹீரோவும் ஒரு டெவிலு அப்புறம் சைக்கோ ரெண்டும் கலந்த கலவையாட்டம் டேய் இன்னும் ஒரு வார்த்தை பேசின உன் மண்டை ஓடு பேந்துரும் அப்படின்னு மிரட்டுறான். அவனும் ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க, நான் இனிமே உங்க பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து கதறான். ஹீரோவும் சரிடா குப்பை நீ இப்ப இங்கிருந்து போய் தொலை அப்படிங்கிறான். அவனும் ஹீரோ மிரட்டினதுல பயந்துகிட்டு சாரி பிரதர் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், இல்ல இல்ல உங்க பக்கமே வரமாட்டான் அப்படின்னு கதறான். ஜாக்சனும் பரவாயில்லண்டா ஃப்ராஸ்டர் நீ நல்லா போல்டா நடந்துகிட்ட அப்படிங்கிறான். ஹீரோவும் அட உனக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறான். டாக்டரும் ஃப்ராஸ்டர் அவனை இங்க இருந்து போக விட்டது ஏதோ ஒரு காரணத்தோட தான் விட்டு இருக்கான், அப்புறம் இப்ப இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு நம்மள பகச்சிக்கிட்டா அவனுங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு நம்ம கிட்ட யாரும் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் ஆமா கரெக்டே டே ஃப்ராஸ்டரே நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண அப்படிங்கிறான். டாக்டரும் சரி ஏன்டா இன்னும் இங்க இருந்து டைமை வேஸ்ட் பண்ணணும், சீக்கிரம் வாங்க உள்ள போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல இருந்த டவுன்ல இருக்க ஒரு மேன்ஷன்ல காட்டுறாங்க. அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனும் பிரசிடென்ட் நேத்து மர்டர் நடந்த இடத்துல இருந்து நாங்க இங்க இருக்க எல்லாத்தையும் ட்ராக் பண்ணதுல கரெக்டா இன்னைக்கு 3 பேர் அந்த டார்க் ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க, அவங்க 3 பேர் தான் நம்மளோட டாப் சஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு காட்டுறான். அந்த கீபோவும் சரி ஓகே நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் அனுப்பி அவனுங்களை ட்ராக் பண்ணு, அந்த டார்க் ஃபாரஸ்டோட டெப்த்துக்கு அவனுங்க போயிட்டானுங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்னலும் இருக்காது, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவனுங்க தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அப்புறம் அந்த ஃபெடரேஷன் ஆர்மி கிட்ட இருந்து கில்லர்ஸோட டீட்டெயில்ஸை முடிஞ்சா கலெக்ட் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அவனுங்க அதே செகண்ட்ல துடிச்சு சாகணும், நான் என்னோட ரிவெஞ்சை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு டெரரா பேசிட்டு இருக்கான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஜாக்சனும் இந்த ட்ரீஸை பார்க்கும் போது ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி இருக்கு, இது என்ன வகையான மரண்டா அப்படின்ட்டு அதை தொட போறான். டாக்டரும் டே முட்டாளே அதை தொடாதரா அப்படின்னு கதறாங்க. அவனும் ஏன் தொட்டா என்னாச்சு அப்படின்னு தெரியாம தொட்டதும் அந்த மரத்துல இருந்து ஒரு வெயின் அவனை அட்டாக் பண்ண வருது. அவனும் அதை அசால்ட்டா பிடிச்சிட்டு என்ன கருமாந்தர்னா இதுக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்ண வரும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். பார்த்தா அங்கிருந்து நிறைய வேருங்க அவனை அட்டாக் பண்ண வருது. அவனும் ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிச்சுட்டு இதுங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் இந்த மரம் ஃபயருக்கு பயப்படும் அதனால இதை எரிச்சிரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அந்த மரத்தை அட்டாக் பண்றான். பார்த்தா அது எரிஞ்சு போகணும்னு பார்த்தா கண்ணு வாயி அப்புறம் காலெல்லாம் வந்துட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடுது. ஹீரோவும் என்னங்கடா இது இந்த மரம் ஓடுதா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஜாக்சனும் இந்த மரத்துக்கு எங்க இருந்துடா காலு வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும் டே முட்டாளுங்களா இந்த டார்க் ஃபாரஸ்டுக்குள்ள இருக்க மரங்களும் மியூட்டன்ட் ஆகிருக்கும் அது உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. ஜாக்சனும் இல்ல எங்களை மன்னிச்சிருங்க அது எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். டாக்டரே சரி ஓகே நான் சொல்றத இப்ப எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, உங்களோட கையை வச்சுக்கிட்டு இங்க இருக்க எதையும் இஷ்டத்துக்கு தொடக்கூடாது புரிஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க. நம்ம டீம்மேட்ஸும் ஓகே டாக்டர் அப்படின்னு கத்துறானுங்க. அவங்களும் சரி ஓகே நம்ம இனிமே ரொம்ப டார்க்கான ரீஜியனுக்கு போக போறோம் அதனால எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு போறாங்க. அப்போ ஒரு ஸ்பைடர் நம்ம டீம்ல இருக்க பொண்ணு மேல வருது. அவளும் என்னடா இது அப்படின்னு கதறா. ஹீரோவும் அந்த ஸ்பைடர் அவளை கடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஸ்பைடரோட கதையை முடிச்சிட்டான். பார்த்தா இதை கொன்னதுக்கு 2 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட். ஹீரோவும் இன்னும் அது 2 மில்லியனா ஏன்டா இதே மாதிரி 5th ஆர்டர்ல இருக்கக்கூடிய பிளாக் அயன் ஸ்பைடர் எங்கேயாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கடா, நான் கொன்னு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு பாக்குறான். டாக்டரும் இல்ல நாம தேடி வந்தது பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடரை தான், அதுக்கு நம்ம இன்னும் டீப்பா போகணும் அப்படின்ட்டு எல்லாம் இனிமே கேர்ஃபுல்லா வரணும், ஏன்னா இந்த ஸ்பைடர்ஸோட கொடுக்குல பாய்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்தா நிறைய ஸ்பைடர் நம்ம டீமை சுத்து போட்டுருச்சு, அவனுங்களும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறானுங்க. டாக்டரும் டே யாரும் பதட்டப்படாதீங்க பிராஸ்டர் நீ இப்ப உன்னோட ஃபயர் டெக்னிக்கை வச்சு இதுங்களை கொன்னுருங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு அதே மாதிரி அட்டாக் பண்ணா ஒவ்வொரு ஸ்பைடர் சாகும் போதும் 2 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வருது. ஹீரோவும் அடிச்சிச்சு பாரு ஜாக்பாட்டு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னா நான் இங்க இருக்க ஒரு ஸ்பைடர் கூட விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு வெறி
வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம டாக்டரும் ஜாக்சனும் ஷாக் ஆயிட்டு ஜாக்சன்லாம் ஆமா எதுக்காகடா இவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான், இந்த ஸ்பைடர்ஸை கொல்றதுல என்னடா சந்தோஷம், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் அங்கிருந்ததெல்லாம் கொண்டுட்டு என்னது அவ்வளவுதானா, நான் கூட இன்னும் ஸ்பைடர்ஸ் வருமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன், என்னங்கடா என் ஆசையில மண்ணை வாரி போட்டீங்களே, சரி இருந்துட்டு போட்டோம் இதுவே ஓகே தான் அப்படின்னு பாக்குறான். அந்த பொண்ணும் ஹீரோவை பார்த்துட்டு யாரா இவன் சைக்கோ மாதிரியே இருக்கானே அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப டாக்டரும் என்னோட ஃப்ராஸ்டர் வேற லெவல்ல சண்டை போட்டான், இங்க இருந்த ஸ்பைடர்ஸை சும்மா அசால்ட்டா கொன்ன, நீ வேற லெவல்டா ஃப்ராஸ்டர் அப்படின்னு பாராட்டுறாங்க. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு சரி ஓகே வாங்க நாம இன்னும் உள்ள போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். ஜாக்சனோ என்னடா இடம் இது, இங்க இருக்க எல்லா மரமுமே ஒரே மாதிரி இருக்கு, அப்புறம் என்னோட போன்ல சிக்னலும் கிடைக்கல, இந்த காம்பஸுக்கு என்னதான் ஆகி தொலைஞ்சிச்சோ தெரியல, இது வேற கோளாறு பண்ணுது, இப்போ நம்ம என்னடா பண்றது அப்படின்ட்டு போறான். டாக்டரும் சரி ஓகே இன்னைக்கு லேட் ஆயிருச்சு அதனால நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கைஸ் இந்த பொண்ணு பேர் வந்து சூசி. அந்த சூசி பொண்ணும் எப்பா எப்படியோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைச்சிச்சே, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு அந்த பாறை மேல போய் படுக்கிறா. அப்ப ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் பிளாக் ஸ்டோன் கோலம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஏமா சூசி கொஞ்சம் பதட்டப்படாத, நான் சொல்றதை கேளு, உன் பின்னாடி இருக்கிறது ஒரு பிளாக் ஸ்டோன் கோலம் அப்படின்னு அவனே ஷாக் ஆகுறான். பார்த்தா அவ பின்னாடி இருக்க கோலம் ஜெய்ஜாண்டிகே எந்திரிக்குது. அந்த சூசியும் என்னது கோலமா, என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறா. ஹீரோவும் அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம சூசியை அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டான். அவளும் டே ஃப்ராஸ்டர் ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிறா. ஹீரோவும் தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம டாக்டர் தான் சொன்னாங்கல்ல இங்க இருக்கு எதையும் தொட வேண்டாம் அப்படின்னு, அப்புறம் எதுக்கு தொட்ட, இனிமேவாது கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிறான். அப்போ அந்த கோலமும் அட்டாக் பண்ண வருது. நம்ம டாக்டரும் டே எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்னு கத்துறாங்க. ஜாக்சனும் இந்த மலை மாதிரி இருக்கிறத இப்ப எப்படா தோக்கடிக்கிறது அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த கோலமும் சும்மா இல்லாம அதோட லேசர் எனர்ஜியை சார்ஜ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்ல இருந்து நம்ம டீமும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு பார்த்தா அங்க இருந்த ஒரு மிக பிரம்மாண்டமான மரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஓட்டை. ஜாக்சனும் ஷாக் ஆயிட்டு என்னது இதோட ஒரு அட்டாக் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கதறான். ஹீரோவும் சைக்கோ ஓட்டம் இப்போதான் இது இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது, நான் இப்ப இந்த கோலத்தை கொன்னேன் அப்படின்னா 26வது லெவலுக்கு லெவலப் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனால சீக்கிரமா வா, ஆமா நான் உன்னோட கதையை முடிக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம டீம்ல இருந்த மொட்டையும் நான் இந்த கோலத்தை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு அதை அட்டாக் பண்ணனா அதுக்கு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படல. அவனும் என்னங்கடா இது, இந்த ஸ்டோனு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை எப்படா தோக்கடிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் தம்பி கொஞ்சம் நவுரு இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஜம்பை போட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த கோலம் அவனோட பவரை அப்சர்வ் பண்ணுது. ஹீரோவும் என்னடா இது ஏதோ சிக்கன் 65 கொடுத்த மாதிரி அசால்ட்டா சாப்பிட்டுருச்சு அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அந்த கோலமும் நம்ம ஹீரோவோட பவரை வச்சு அவனையே திரும்ப அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அசால்ட்டா நின்றுக்கிட்டே இந்த முட்டாள் கோலம் என்னோட பவரை வச்சு என்ன கொல்லலான்னு ட்ரை பண்ணுதா, சரி இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த கோலமும் அதோட கையை தூக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு உன்னோட பிளைண்ட் ஸ்பாட்ல நான் அட்டாக் பண்ணனா அப்படின்னா என்னோட ஃபயரை உன்னால அப்சர்வ் பண்ண முடியாது தானே, சரி இந்தா இதை வாங்கிக்கோ அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த கோலமும் வழியில கதறுது. பார்த்தா ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த கோலத்தோட ஸ்கல்லு கிராக் ஆயிருச்சு. ஹீரோவும் இந்த அட்டாக் ஒர்க் ஆகுது, இனிமே இதோட கதையை முடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்க போறது இல்லை அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த கோலம் அதோட உடஞ்சி போன ஸ்கல்ல வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இது என்னடா பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த கோலத்தை நான் அட்டாக் பண்ணதுமே அது திரும்ப கவுண்டர் அட்டாக் இவ்வளவு சீக்கிரமா கொடுக்குதா, சரி முடிஞ்சா இதை தடுத்து பாரு அப்படின்னு அவனோட மிரர்டு பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை வச்சு அங்கிருந்து போயிட்டான். அதுவும் எங்கடா ஆளை காணுமேன்னு பாக்குது. ஹீரோவும் அது பின்னாடி இருந்துகிட்டே எங்க அங்க பாக்குற, உன் பின்னாடி திரும்பி பாரு, இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோ அதோட கண்ணுலயே பண்ணதுனால அதுக்கு லைட்டா வலிக்க மாட்டேங்குது. நம்ம டாக்டரும் சூப்பரா ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் டேய் தம்பி அதை சீக்கிரமா முடி அப்படிங்கிறான். அப்போ அந்த கோலம் மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டு அதோட லேசர் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணுது. நம்ம டீமும் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு டாக்டரும் டே அந்த கோலம் ரேஜ் மூடுக்கு போயிருச்சு அதனால எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க, இப்போ இதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, இதோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியும், அதோட கண்ணில் அட்டாக் பண்ணா இதோட கதை முடிஞ்சிச்சே அப்படின்னு அவனோட கேலக்ஸி ஃபால் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். நம்ம டாக்டரும் ஜாக்சன் கிட்ட டே ஃப்ராஸ்டர் அந்த கோலத்தோட தலையை எடுக்க பாக்குறான், அதனால நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் அவ்வளவுதானே இந்தா வந்துட்டேன் அப்படின்னு அவனோட ஹெவன் ஸ்குவாக் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா அவனுங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் கம்பைன் ஆனதுனால அந்த கோலத்தோட கதையும் முடிஞ்சிருச்சு. ஹீரோவும் நீ
எதுக்குடா குறுக்கல வந்த? இப்ப இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. இந்த கொடுமையை போய் நான் எங்க சொல்லட்டும் அப்படின்னு கதறி கதறி அழுகுறான். நம்ம டாக்டரும் ஹீரோ அழுகுறத பார்த்துட்டு, டேய் ஜாக்சன், இங்க இருந்த நிறைய பீஸ்ட நம்மளோட ஃப்ராஸ்டர் தான் கொன்னு இருக்கான். சோ அதனால நாம ஏன் அவனுக்கு அல்ட்ரா கிறிஸ்டல் கொடுக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. ஜாக்சனும், அட இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா, நீங்க பாட்டுக்கு எடுத்து கொடுங்க அப்படிங்கிறான். டாக்டரும், டேய் ஃப்ராஸ்டர், இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், அப்படியா, உங்களை மாதிரி பெரிய மனுஷன் யாருக்காவது வருமா, நீங்க வேற லெவல் டாக்டர் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் அவங்களும், சரி இந்த கோலம் தான் செத்து போயிருச்சுல, இனிமே ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்ப இந்த கோலத்தையே நாம ஒரு ஷெல்டரா யூஸ் பண்ணி இங்க இருந்து வர எவாலுடு பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டீமை ஏதோ ஒரு பள்ளத்திட்ட காட்டுறாங்க. ஹீரோவும், என்னங்கடா இது, இந்த காட்டுக்கு நடுவுல இத்தசோடு பள்ளம் எங்கிருந்து வந்துச்சு, இதை எப்படா நம்ம தாண்டி போறது, தவறி கிவறி உள்ள உளுந்தா என்ன ஆவறது அப்படின்னு பாக்குறான். டாக்டரும், இந்தாடா பிளாஷ் லைட் போட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், அட இது ஒண்ணுதான் குறைச்சலா அப்படின்ட்டு அந்த பிளாஷ் லைட்டை வாங்குறான். டாக்டரும் லைட் போட்டு பார்த்தா அங்க நிறையவே கண்ணுங்க தெரியுதுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அங்க இருந்தது ஃபுல்லா ஸ்பைடரு, அதுவும் நம்ம டீம் அட்டாக் பண்றதுக்கு அங்க இருந்து வேக வேகமா மேலே ஏறி வருது. டாக்டரும், டேய் எல்லாரும் வெப்பனை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், என்னது வெப்பனா, இதை சமாளிக்கிற மாதிரி என்ன வெப்பன் இருக்கு அப்படின்னு கேக்குறான். டாக்டரும், இந்த இருக்குல்ல போர்ட்டபிள் ஃப்ளேம் த்ரோவர், இதை வச்சு இங்க இருக்க ஸ்பைடரோட கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் கடுப்பாயிட்டு, என்னது ஃப்ளேம் த்ரோவரா, இங்க ஒரு டிராகன் மாதிரியான மனுஷன் நான் இருக்கும் போது எதுக்கு போயும் இந்த குப்பையை வாங்கிட்டு வந்தீங்க, என்ன என்னை வச்சு கலாய்க்கிறீங்களா அப்படின்னு நெருப்பை கக்கிக்கிட்டு இருக்கான். டாக்டரும் நம்ம ஹீரோவை கூல் பண்ற மாதிரி, என்னோட லிட்டில் ஃப்ராஸ்டரோட எனர்ஜியை பத்தி எனக்கு தெரியாதா, எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவனோட எனர்ஜியை யூஸ் பண்ண வைக்கணும், ஏதாவது பெரிய ஆபத்து வந்தா மட்டும் நீ பாத்துக்கோடா ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் வெக்கப்பட்டுக்கிட்டு, சரி ஏதாவது ஆபத்து இருந்தா மட்டும் என்ன கூப்பிடுங்க அப்படிங்கிறான். ஜாக்சனும், டேய் இந்த பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடர் அட்டாக் பண்ண வருது, அதனால திரும்ப கவுண்டர் அட்டாக் கொடுங்கடா அப்படின்னு கத்துறான். அவனுங்களும் நெருப்பை வச்சு பொசுக்கி தள்ளிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும், டிராகன் மாதிரியே நான் இங்க இருக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்பைடர் என்ன தாண்டி வந்துருமா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இதுல பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு 5 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அவனுங்களும் அங்கிருந்த முக்காவாசி ஸ்பைடரை பொசுக்கி தள்ளிட்டு, ஹீரோவும், ஆமா அந்த பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடர் எப்போ வரும் அப்படின்னு கேக்குறான். டாக்டரும், ஆவரேஜா ஒரு 100 ஸ்பைடர் வந்தோடி தான் அந்த ஒரு மியூட்டன்ட் ஸ்பைடர் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கவனும், இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, டே அந்த ஸ்பைடர்ஸ் மேல வந்துருச்சு, சோ சீக்கிரம் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோவும், இந்த ஸ்பைடர் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு, டே முட்டாளுங்களா, நீங்க தேவையில்லாம இதை கொல்றதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய லாஸ்ட் ஆகுது, சோ நான் ஒன்னு கூட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அங்க இருக்கிறதெல்லாம் வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜாக்சனும் டாக்டரும் ஷாக் ஆயிட்டு, டாக்டர்லாம், டே மறுபடியும் பாடுறா, அவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும், எனக்கு உண்மையால ஒண்ணு புரியல, எவனாவது இந்த மியூட்டன்ட் பீஸ்ட கொல்லும் போது இவ்வளவு சந்தோஷப்படுவானா, இந்த ஃப்ராஸ்டர் ஏதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது தப்பிச்சு வந்துட்டானா அப்படின்னு பாக்குறான். அப்போ ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஸ்பைடர் வருது. ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னங்கடா இது, என்னோட ஃபயரை வச்சும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா இதுதான் அந்த பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடரா அப்படின்னு கேட்குறான். டாக்டரும், ஆமா அதே தான், கொஞ்ச நேரம் அதை தடுத்து சண்டை போட்டுட்டு நாங்க வந்துடுறோம், அப்புறம் தயவு செஞ்சு அந்த பெருசா இருக்க ஸ்பைடரை கொன்னு கின்னு தொலைஞ்சிடாத, அதை நாம உசுரோட பிடிச்சிட்டு போகணும், அதனால சின்னதா இருக்க ஸ்பைடர் மட்டும் கொல்லு அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும், அவ்வளவுதானே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு, இந்த ஸ்பைடர் கண்டிப்பா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது, சரி ஓகே உயிரோட வேற பிடிக்க சொல்லியிருக்கானுங்க, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ டீம்ல இருக்கவனும், டாக்டர் இந்த ஃப்ளேம் த்ரோவர்ல இருக்க ஃபியூயல் சீக்கிரமா முடிய போகுது, சோ சீக்கிரமா நம்ம ஃபியூயல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறான். ஹீரோவும், டே நான் தான் இங்க டிராகன் மாதிரி ஒருத்தன் இருக்கேன்ல, அப்புறம் இதுக்கிட்ட அந்த ஃப்ளேம் த்ரோவர்ல ஃபியூயல் தீர்றதை பத்தி கவலைப்படுறீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பள்ளத்துல இருந்தே இன்னொரு ஸ்பைடர் வருது. அங்க இருந்த மொட்டையும், டே இன்னொரு மியூட்டன்ட் பீஸ்ட் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும், நானும் சூசியும் இங்க இருக்க ஸ்பைடர் எல்லாம் பாத்துக்கிறோம், நீங்க போய் அங்க உயிரோட அந்த ஸ்பைடரை பிடிக்கிற வழியை பாருங்க அப்படிங்கிறான். டாக்டரும், சரி ஓகேடா ஃப்ராஸ்டர், நீங்க 2 பேரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, நான் அந்த ஸ்பைடரை பிடிச்சோட்டி உனக்கு பேக்கப் பண்றதுக்கு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்போ அந்த பிளாக் ரிவர் சொசைட்டில இருந்து 2 அசாசின் வந்திருக்கானுங்க. அவனுங்களும், டே நம்ம பிரசிடென்ட் சொன்ன ஆளுங்க இவனுங்க போலதான் இருக்கு, ஆனா இந்த கூட்டத்துல 2 பேர் மிஸ் ஆகுறானுங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னொருத்தனும், சரி இதை பத்தி நம்ம பிரசிடென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு பொண்ணே, டே முட்டாளுங்களா, தேவையில்லாம பிரசிடென்ட்டை நாம தொல்லை பண்ண வேண்டாம், இவனுங்களை புடிச்சிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு பிரசிடென்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பிக்கலாம், இந்த பொடி பசங்களை கூட சமாளிக்க முடியலனா நீங்க
இவங்கெல்லாம் என்னடா உண்மையான வாரியர்ஸ், நானே என் கையால இவனுங்க கொல்றேன் அப்படின்ட்டு போறா. அந்த அசாசினும் சிஸ்டர் ஹரா இவனுங்க நம்மளோட வைஸ் பிரசிடென்ட்டையே கொன்னுட்டானுங்க, அதனால இவனுங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறான். இவளோட பேரு ஹரா. அவளும் டே முட்டாளுங்களா, இந்த குப்பைங்க நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை கொன்னாங்க அப்படிங்கிறத நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா? இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இந்த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வைஸ் பிரசிடென்ட் நான் தான், அதுக்கு மேல என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு ஒரு கொடூரமான போஸ் கொடுத்துக்கிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் யங் மாஸ்டர் இந்த ரெண்டு முட்டாளுங்களுக்கும் இவனுங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரியல. நான் தான் சைலண்டா போய் இவனுங்களை அசாசினேஷன் பண்ண போறேன்ல, இந்த மெத்தட்ல ஈஸியா இந்த மிஷனை முடிக்க முடியுமே அப்படின்னு சைக்கோ ஓட்டம் போறா. ஜாக்சனும் அந்த மியூட்டன்ட் ஸ்பைடரை அடிச்சு தூக்கி போட்டு இப்போ வந்து புடிங்கடா அப்படிங்கிறான். அப்போ அந்த மொட்டையும் இன்னொருத்தனும் அந்த பாக்ஸை வச்சு அதை புடிச்சிட்டு நம்ம சாதிச்சிட்டோம், இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுல்ல அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் நீ அதை கேட்டியா, நம்மள சுத்தி யாரோ இருக்காங்க போல அப்படிங்கிறான். பார்த்தா அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்க நிறைய பேர் நம்ம டீம் அட்டாக் பண்ண வரானுங்க. அந்த கிரே ஹேர் மண்டைனும் இல்ல இந்த முட்டாளுங்க அவனுங்களோட ரிவெஞ்ச கொடுக்க வந்துட்டானுங்களா அப்படின்னு கடுப்பாவறான். பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்களும் செத்து போங்கடா முட்டாளுங்களா அப்படின்னு அட்டாக் பண்ண போறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜாக்சனும் டேய் மர்வின் மிச்சி ஜாக்கிரதா அப்படின்னு கத்துறான். அப்ப இவனுங்களை ஒரு கும்பல் சுத்த போட்டு நம்ம டாக்டர் அட்டாக் பண்ண வராங்க. ஜாக்சனும் ஏமா டாக்டரே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதா அப்படின்னு அவங்களுக்கு வேண்டிய அட்டாக்கை இவன் போய் வாங்கிக்கிட்டு டேய் முட்டாளுங்களா என்ன தைரியம் இருந்தா ஆம்பூஷ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு அங்க வந்தவங்களை அடிச்சு பறக்க விட்டுட்டான். டாக்டரும் டேய் எல்லாம் ஒன்னாவே இருங்க, அப்புறம் டிஃபென்ஸ் ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவங்களும் சுத்து போட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கானுங்க. சூசியும் ஷாக் ஆகிட்டு அங்க என்னடா நடக்குது, யாரா அவனுங்க நம்ம டீம்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க, நம்ம சீக்கிரமா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் சூஷி நீ ஒன்னும் பேனிக் ஆகாத, இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நமக்கு ஒரு சில ஹெல்பர்ஸ் இருக்காங்க, நீ உன்னோட ஃபிளாஷ் லைட்டை மட்டும் கொடு அப்படின்னு அவளோட ஃபிளாஷ் லைட்டை வாங்கிட்டான். அப்போ அந்த ஹராவும் பிரதர்ஸ் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் அவங்களோட பையனை கொன்னதுக்காக இவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டிய நேரம், சீக்கிரமா கதையை முடிச்சு விடுங்க அப்படிங்கிறா. அவனுங்களும் அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் என்னடா அவசரம், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே அப்படிங்கிறான். அந்த ஹராவும் என்னது பேசி தீக்கிறியா, டேய் உங்ககிட்டலாம் பேசுறதே இல்ல, தீர்த்துட்டு தான் பேசணும் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறாங்க. ஹீரோவும் சரி அகிம்சை வழி ஆகாதாட்டங்குதே, இப்ப வன்முறை தான் கையில எடுத்தாகணும் போல, எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் இந்தடா முட்டாளே இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, அதனால இந்த டார்ச் லைட்டை வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போட்டு இன்னும் ஒன்னு இருக்குல்ல இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு இன்னொரு டார்ச் லைட்டை இன்னொருத்தட்ட தூக்கி போட்டான். அவனுங்களும் யாரா நீ எதுக்கிட இந்த டார்ச் லைட்டை எங்க கிட்ட கொடுத்த அப்படின்னு பேந்த முழிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்துக்கு அட்ராக்ட் ஆகி அங்க இருக்க ஸ்பைடர்ஸ் வந்து அவனுங்களை அட்டாக் பண்ணுது. அவனுங்களும் மண்ணில் உளுந்து பிறந்துகிட்டு இதெல்லாம் மியூட்டன்ட் பிளாக் ஃபேங்கட் ஸ்பைடர் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறானுங்க. அந்த ஹராவும் அங்க இருக்க ஒருத்தங்கிட்ட டேய் முட்டாள் சீக்கிரமா உன்னோட ஃபயர் எபிலிட்டியை வச்சு அவனுங்களை காப்பாத்து அப்படிங்கிறா. அவனும் ஓகே சிஸ்டர் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் அவனை அடிச்சு படுக்க போட்டு டே நான் உன்னை அட்டாக் பண்ணவே சொல்லலையே அப்படிங்கிறான். அந்த ஸ்பைடர்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கணுங்களும் டே அங்க என்னடா விளையாண்டுக்கிறீங்க, எங்களை வந்து காப்பாத்துக்கடா அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த ஹராவும் கடுப்பாயிட்டு டே முட்டாள் உன்னெல்லாம் முதுகுல குத்தி தான் சாகடிக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. ஹீரோவும் ஓ அசாசினேஷனா, அதுதான் நானும் விரும்புவேன், அப்புறம் அசாசினேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஸ்கில் உருப்படியா இருக்குதா, இல்ல நான் என்னோட டெக்னிக்கே காட்டுட்டுமா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அங்கிருந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி கிட்ட அனுப்பிச்சு விட்டான். அவனுங்களும் டே முட்டாளே நீ என்னடா பண்ற அப்படின்னு கதறானுங்க. ஹீரோவும் நம்ம டீம் கிட்ட சரி அவனுங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், இப்ப ஹீல் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் ஆயிருங்க, இனிமே தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். நம்ம டீம்மேட்ஸும் அவனுங்க கிட்ட இருக்க ஹீலிங் போர்ஷன் எல்லாம் எடுத்து மடக்குன்னு குடிக்கிறானுங்க. அந்த ஹராவும் பிரதர்ஸ் இந்த பிளாக் ஸ்பைடர்ஸ்னால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது, சோ அதனால முதல்ல இதோட கதையை முடிங்க அப்படின்னு கத்தரா. அவனுங்களும் என்னது இந்த ஸ்பைடர்ஸ்னால நம்மள ஒன்னும் பண்ண முடியாதா, அடி பைத்தியக்காரி ஹரா, அது கூட சண்டை போட்டு எங்களை சாவ சொல்றீ அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் வில்லத்தனமான ஸ்மைல போட்டு டே தம்பிங்களா இங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்ல, ஏதா இருந்தாலும் பட்டுன்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு அவனோட ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அங்கிருந்த ஸ்பைடர்ஸே அப்புறம் பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவங்க எல்லாம் போட்டு பொழந்து கட்டுறான். அது பார்த்தா பட்டுன்னு வெடிக்குது. நம்ம டீம்மேட்ஸும் கூட ஆமா அந்த முட்டாளுங்க யாரும் இங்க இருந்து உயிரோட தப்பிக்க கூடாது, என்ன தைரியம் இருந்தா எங்களையே ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண வந்திருப்பீங்க, இது உங்களுக்கு தாண்டா அப்படின்னு அவனுங்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுறானுங்க. ஹீரோவும் அங்க இருக்கவனுங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு கடைசியா 26வது லெவலுக்கு அப்கிரேட் ஆயிட்டான். அவனும் சரி ஓகே கடைசியா 26வது லெவலே அப்கிரேட் ஆயாச்சு, இப்போ அந்த 26 பாயிண்ட்டையும் ஸ்ட்ரென்த்துக்கு அப்கிரேட் பண்ண சிஸ்டம் அப்படின்ட்டு பர்ஃபெக்டான டைமிங்ல
பிரச்சனையில வந்து மாட்டிட்டீங்களடா அப்படின்னு வில்லத்தனமான ஸ்மைல போடுறான் அந்த ஹாராவும். டே பொடி பையிலே நீ இப்ப என்னடா பண்ண பாக்குற அப்படின்னு கதறா. ஹீரோவும் நீ அந்த ரெட் ட்ரெஸ்ல ரொம்பவே மோசமா இருக்க, உனக்கு வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். அந்த ஹாராவும் கதறிக்கிட்டே டே என் பக்கத்துல வந்த உன்னை கண்டிப்பா கொன்னுருவான் அப்படின்னு மிரட்டுறா. அப்புறம் அங்கிருந்து அவ கதற சத்தம் மட்டும்தான் கேக்குது. கடைசியா நம்ம டீம்மேட்ஸும் அங்கிருந்த மொத்த பேத்தோட கதையும் முடிச்சுட்டானுங்க. ஜாக்சனும் போடு இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்பவே இன்கிரெடிபிளா இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொட்டையும் ஆமா இந்த பிளாக் ரிவர் சொசைட்டி அப்புறம் இந்த மியூட்டன்ட் பிளாக் ஃபேங்கர்டு ஸ்பைடர் இது ரெண்டு கூடியும் ஒரே சமயத்துல சண்டை போடும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இதுதான்டா என் வாழ்நாள்ல பண்ண கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறான். நம்ம டாக்டரும் என்னங்கடா இந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்க இவ்வளவு அல்ட்ரா கிறிஸ்டல் வச்சிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாங்க. ஜாக்சனும் ஆமா நாம இங்க வந்ததே அந்த பிளாக் ஃபேங்கர்டு ஸ்பைடரை கொல்றதுக்கு. இப்போ அதுக்கான ரிவார்டு மட்டும் கிடைக்காம இங்க இருக்க எல்லா அல்ட்ரா கிறிஸ்டலும் நமக்கு தான் சொந்தம். இன்னைக்கு ஜாக்பாட்டான நாள் அப்படின்னு சந்தோஷப்படுறான். டாக்டரும் சரி ஓகே இங்க இருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். நம்ம ஒன்ஸ் அகாடமியை ரீச் பண்ணி அவங்களோட ஷேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் பசங்களா நம்மளோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு, இப்ப வீட்டுக்கு போக போறோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நீங்க மட்டும் அகாடமிக்கு போங்க, எனக்கு இங்க முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவனுங்களும் ஷாக் ஆகிட்டு அந்த ஜாக்சனும் டே நீ அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை மட்டும் தேடி போறேன்னு சொல்லாதரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சேச்சே நான் அதெல்லாம் தேடி போகல, இங்க வேற ஒருத்தரை தேடி போறேன் அப்படிங்கிறான். ஜாக்சனும் எனது ஒருத்தனா, யாரா அந்த ஒருத்தன் அப்படின்னு கேக்குறான். அப்ப டாக்டரும் டென்ஷன் ஆயிட்டே டே ஃப்ராஸ்டரே நீ அந்த பொண்ணு தானே தொலைவி போற, உன்னோட கிளாஸ்மேட்ஸ் சொன்னானுங்க அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் சே அந்த உளறு வாயினுங்க எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டானுங்களா அப்படின்னு பாக்குறான். அப்ப டாக்டரும் டே ஜாக்சனே நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, நானும் ஃப்ராஸ்டர் கூட போறேன் அப்படிங்கிறாங்க. அவனும் ஷாக் ஆயிட்டே இன்னாது நீங்களும் இவன் கூட போறீங்களா, ஆனா எதுக்காக அப்படின்னு கத்துறான். டாக்டரும் ஹீரோ கையை பிடிச்சிட்டு அதுவா என்னோட ஃப்ராஸ்டர் ஏதோ ஒரு பொண்ணை தேடி போறான் அப்படிங்கிறான். அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவனை காப்பாத்துறதுக்கு நாங்க வேணும் இல்ல அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டே இன்னாது நீங்களும் என் கூட வரீங்களா, இல்ல இல்ல நானே என்ன தனியா பார்த்து பண்ணி அப்படின்னு கதறான். டாக்டரும் ஒரே புடிவாதமா டே ஜாக்சன் நீங்க எல்லாம் கிளம்புங்கடா அப்படின்ட்டு ஹீரோ கூட போறாங்க. அவனும் ஏமா டாக்டரே நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளே அப்படின்னு இருக்கான். அவன் பேசுறத சுத்தமா கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டீம்ல இருந்த பொண்ணும் டே ஜாக்சனே நம்ம டாக்டர் ஒன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க, சோ இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டினா அவனுக்கு முன்னாடி நிறையவே டெட் பாடிஸ் இருக்கு. நம்ம டாக்டரும் என்னடா இது இங்க இத்தனை பேர் செத்து போயிருக்கானுங்க, இந்த இடத்துல எவால்டு பீஸ்ட் இருந்ததுக்கான எந்த ஒரு ட்ரேஸுமே இல்ல, சோ இது கண்டிப்பா வாரியர்ஸுக்கு இடையில நடந்த பேட்டில் தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி அவன் ஃபேஸ பாப்போமே அப்படின்ட்டு அவனை திரும்பினா அவனுக்கு பண்ண அட்டாக்ல ஐஸ் இருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டே என்னது ஐஸ் சோர்ஸ் பவரை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது லோலாவா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு லோலா தான் இதெல்லாம் பண்ணனா அப்படின்னா இவனுங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லோலா இருக்க இடத்த தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஒரு நிமிஷம் இது லோலாவோட ஸ்வாடாச்சு, இது எப்படி இங்க இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும் உனக்கு கரெக்டா தெரியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னால மறக்க முடியுமா, இது கண்டிப்பா லோலாவோட ஸ்வாடு தான், அவ ஸ்வாடு இங்க தனியா இருக்கு அப்படின்னா அவ கண்டிப்பா இப்ப ஆபத்துல இருக்கா, சோ நாம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும், அவகிட்ட வெப்பன் இல்ல அது இன்னுமே ரொம்ப ஆபத்து தான் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். டாக்டரும் என்னடா இங்க ஒரு மனுஷி குத்துக்களாட இருக்கேன் என்ன கண்டுக்காம போறிய அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஏன்டா டே இப்ப கூட தான் அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்க நம்மள ஆம்பூஷ் பண்ணி அட்டாக் பண்ண வந்தானுங்க, அப்பெல்லாம் நீ காம் டவுனா இருந்துட்டு இப்ப இதுக்கடா இவ்வளவு பதட்டப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இல்ல இது ரொம்பவே டிஃப்ரெண்ட், கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாம இருங்க அப்படின்ட்டு நாங்க சண்டை போட்டதே அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட ஒரு குரூப் கிட்ட மட்டும்தான், ஆனா இப்ப லோலா அவனுங்க மொத்த ஆர்கனைசேஷன் கிட்டையும் மாட்டிட்டு இருந்தா அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்து, சோ நான் அவளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். டாக்டரும் சரி ஓகேடா ஃப்ராஸ்டர் நாம இந்த டைரக்ஷன்ல போலாம், ஏன்னா அங்க நிறையவே ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்துட்டு ஏமா டாக்டரே நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான் அப்படிங்கிறான். அவங்களும் இதுதான் ஊருக்கே தெரிஞ்சாச்சே அப்படின்ட்டு எதுக்காகடா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பியூட்டிஃபுல்லான எண்ணெய் விட்டுட்டு எதுக்காகடா அந்த பொண்ணுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ அந்த காட்டுல இருந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு அங்க யாரோ சண்டை போடுறாங்க, நம்ம சீக்கிரமா அங்க போய் செக் பண்ணணும், அது லோலாவா கூட இருக்கலாம், நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். டாக்டரும் டேய் நீ அந்த சத்தத்தை ஒழுங்கா கேட்டியா, அந்த இடத்துல ஏதாவது எவால்டு பீஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணாம போறது நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த சத்தம் அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் பறந்து வந்து உழுவுறான். அங்க ஒரு எரும மாடும் அவனை
வெறி கொண்டு கொல்றதுக்கு வருது. அப்ப அதுகிட்ட இருந்து அவனை யாரோ காப்பாத்துறாங்க. அவனும் இது யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்பைக் மண்டைனும் ரொம்பவே தேங்க்ஸ்பா தம்பி அப்படிங்கிறான். ஹீரோவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் முதல்ல இதோட கதையை முடிக்கிறேன் அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அட்டாக் பண்றான். அதுல வந்த ஃபயர் பவரை பார்த்து அந்த எருமையும் பயந்துட்டு அங்கிருந்து ஓடுது. அப்போ அந்த ஸ்பைக் மண்டைனோட டீமும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்கை பார்த்து என்னடா டெக்னிக் இது, அந்த எருமை மாட்டை ஒரே அட்டாக்ல பயன்படுத்துறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட கொல்ற ஸ்டேஜுக்கு போயிட்டானே அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் சரி இந்த ஒரு அட்டாக்னால உன்னை தோக்கடிக்க முடியாதுன்னா நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்டு டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணி அங்க பயங்கரமான ஃபயர் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த ஸ்பைக் மண்டை கூட இருந்தவனுங்களும் என்னடா இது, இந்த ஃபயர் இவ்வளவு இன்டென்ஸா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இவன் பக்கத்துல இருந்தா கூட நாம பொசுங்கி செத்து போயிடும் அப்படின்ட்டு அங்கிருந்து கதறிக்கிட்டே ஓடுறானுங்க. அப்புறம் அந்த எரும மாடும் செத்த மாதிரி இருக்கு. ஹீரோவும் என்னடா இது கிட்ட இருந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடைக்கல, அப்போ ப்ராபபிளி இந்த புல் இன்னும் சாகாம என் கூட விளையாட பாக்குதா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த ஸ்பைக் மண்டை கூட இருந்தவனும் பரவாயில்ல தம்பி, இந்த புல்ல நீ ஈஸியாவே தோக்கடிச்சிட்ட, இதை நாங்க கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் இப்ப அதுக்கு என்னடான்னு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நீங்க என்கிட்ட இருந்து இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை ஆட்டை போட பாக்குறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையடா அப்படிங்கிறான். அவனும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல தம்பி, நீ கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்ட, நாங்க எங்களோட உசுரை கொடுத்து இந்த புல் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா நீ வந்து 5 மூளை இதை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிட்ட. ஸோ நீ நல்லா கணக்கு போட்டு பாரு, நாங்க தான் அதிக ரிஸ்க் எடுத்திருக்கோம், அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை நாங்க எடுத்துக்கிட்டு உனக்கு வேணா கொஞ்சோண்டு ஷேர் கொடுக்குறோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓஹோ அப்படியா, சரி இந்த ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலுக்காக நான் உங்க கூட சண்டை போட போறது இல்ல, ஆனா உங்க யாரையும் சும்மாவும் விட மாட்டேனா அப்படின்னு ஒரு டெவில் மாதிரி ஏதோ பிளான் போடுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஸ்பைக் மண்டைனோட டீம்ல இருக்க ஒருத்தனும் ஃபைனலி உன்னோட 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து அல்ட்ரா கிறிஸ்டல் எடுக்க போறான். ஆனா அவனுக்கு தெரியாத உண்மை என்னன்னா அந்த பீஸ்ட் தான் இன்னும் சாகலையே, அதுவும் என்னையடா குத்த வர அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அவனை பறக்க விட்டுருச்சு. இதுல அந்த ஸ்பைக் மண்டைனும் டென்ஷன் ஆகிட்டு இன்னது நீ இன்னும் சாகலையா, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எப்படி இன்னும் இவ்வளவு ஸ்ட்ரென்த் ரிமைனிங் இருக்கு அப்படின்னு கதறான். அப்ப ஹீரோவும் ஒரு ஜம்பை போட்டு சரி இந்த விளையாட்டை ரொம்ப நேரம் நீடிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த புல்லோட கதையை முடிச்சிட்டான். அந்த புல் கிட்ட அடி வாங்கி பறந்தவனும் டே குழந்தை, அது சாகலன்னு தெரிஞ்சேதான் எல்லாம் பிளான் போட்டியாடா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் டே முட்டாளே, அந்த பீஸ்டே செத்துருச்சா இல்லையான்னு கூட செக் பண்ணாம அது கிட்ட போனது உன்னோட தப்பு, அதுக்கு நான் எப்படா பொறுப்பாவேன் அப்படின்னு கேக்குறான். அவனும் டே பொடிப்பையிலே உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்பைக் மண்டைனும் டே செத்த நேரம் கம்முன்னு இரு, நீ இப்ப சிவியரா இன்ஜியே இருக்க, சீக்கிரமா நீ மெடிசன் எடுத்தாகணும். அப்புறம் அந்த புல்ல ஆக்சுவலி அந்த குழந்தை தான் கொன்னான், அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் அவனுக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஹீரோவும் பரவாயில்லாண்டா தம்பி, நீ பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருக்கே அப்படின்னு அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை வாங்கிக்கிட்டு சரி இந்த புல்லோட டெட் பாடியை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சரி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா, இந்த ஸ்வாட ஒரு பொண்ணு வச்சிருந்துருப்பா, அவ எப்படி இருப்பா அப்படின்னா ஒயிட் ஹேர் வச்சுக்கிட்டு ஐ சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணுவா, இதுக்கு முன்னாடி அவளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். அப்ப அவன் டீம்ல இருக்க ஒருத்தனும் ஆமா இந்த ஸ்வாடை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது நீ பார்த்துருக்கியா, எங்கடா பார்த்த, எப்படா பார்த்த, சீக்கிரமா சொல்லுடா அப்படின்னு அவனை பிடிச்சி குலுக்கிக்கிட்டு இருக்கான். அவனும் ஆமா இந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அப்புறம் அவளை தேடி ஒரு கும்பல் வந்தாங்க, அந்த கும்பலோட ஹெட் மாதிரி ஒருத்தி மெக்கானிக்கல் ஹேண்ட் வச்சுக்கிட்டு இந்த ஸ்வாடு வச்சுட்டு இருந்த பொண்ணு கூட சண்டை போட்டா அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது ஒரு பொண்ணு மெக்கானிக்கல் ஹேண்ட் வச்சுட்டு இருந்தாளா, அப்ப இதெல்லாம் லோலா மேல இருந்த வெஞ்சன்ஸ்னால பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோட இன்ஃபர்மேஷன் சொன்னவனும் ஆமா பாஸ் இந்த ஸ்வாடை நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். ஹீரோ சோகமாயிட்டே அது எனக்கும் தெரியல, அவளைதான் தேடி போயிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே நன்றி, அப்புறம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு டாக்டரே நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நானும் கல்டிவேட் பண்ணணும், என்ன கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். டாக்டரும் சரிடா ஃப்ராஸ்டரு நீ நல்லா கல்டிவேட் பண்ணு, அதுக்குள்ள நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்துடுறேன், அப்புறம் என்னோட தூக்கத்துல என்ன கனவு வரும்னு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோட சொல்ல வராங்க. ஹீரோவும் அவங்க சொல்றதை கண்டுக்காம கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். உட்காந்த உடனே 2 கத்தி நம்ம டீம் நோக்கி பறந்து வருது. ஹீரோவும் டாக்டரும் ஷாக் ஆயிட்டு அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சதும் ஹீரோவும் யாரா அது வெளியே வாடா அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட ஹெட்டும் கடைசியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பயங்கரமான கில்லிங்
ஃப்ளேமிங் ஆரோவோட அங்கிருந்து வரான். அப்ப ஹீரோவும் என்னது மறுபடியும் பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்த 7th ஆர்டர் வாரியரா, உங்களுக்குலாம் என்னதான்டா வேணும் அப்படின்னு பாக்குறான். அந்த ஹெட்டும் நான் தான் டியோசுகோ கீபோ, அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட பிரசிடென்ட். நீ என்னோட பையனையும் ஒய்ஃபையும் கொன்னதுக்காக நான் உன்னை கொன்னு இப்ப அந்த ரிவெஞ்சை தீர்த்துக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஓ நீ அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட பிரசிடென்ட்டா, அப்ப உன்னோட தலைக்கு நிறைய பவுண்டி அமௌண்ட் இருக்குமே அப்படின்னு சந்தோஷப்படுறான். டாக்டரும் டே சைக்கோ, முன்ன வந்தவளோட இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஹீரோ அதை பத்தி கண்டுக்காம அந்த பிரசிடென்ட்ட, டே உன்னை கொன்னா உனக்கு எவ்வளோட பவுண்டி தருவாங்க அப்படின்னு கேக்குறான். அந்த ஹெட்டும் என்னது பவுண்டி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோ சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு, அடைச்சே இங்க வேற யாரும் இல்ல, உன்னை நான் தான் தனியா கொன்னேன் அப்படின்னு சொன்னா எவனும் நம்பவும் மாட்டான். அதனால உன்னை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு உன்னோட கதையை முடிச்சு உன்னோட டெட் பாடியை நான் ஃபெடரேஷன் ஆர்மி கிட்ட கொடுத்து என்னோட பவுண்டியை கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பிரசிடென்ட்டும் டே பொடி பையிலே உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் அவன் பேசாத சுத்தமா கண்டுக்காம, டே தம்பி நீ அநியாயமா தனியா வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு சைக்கோவோட சிரிச்சுக்கிட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம டாக்டரும் அவங்களோட பட்டர்ஃப்ளை டான்ஸை வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த பிரசிடென்ட்டும் டே முட்டாளுங்களா, இந்த மாதிரி வீக்கான அட்டாக்கை வச்சு என்னை கொல்ல முடியும்னு நினைச்சிங்களா அப்படின்னு நம்ம டாக்டரோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. டாக்டரும் என்னது இவன் இவ்வளோ அசால்ட்டா இந்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட ஃபயரையும் ரெண்டா பொழந்துட்டான். ஹீரோவும் என்னது ஒரு சிங்கிள் அட்டாக்ல இவன் எங்களோட 2 அட்டாக்கை தடுத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பிரசிடென்ட்டும் டே பொடி பையிலே நீ செத்தரா அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ என்னது இவ்வளவு வேகமா, இந்த அட்டாக்கை நான் எப்பரா தடுக்கட்டும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பிரசிடென்ட்டும் கிரவுண்டட் டிராகன் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டு, என்னது இந்த அட்டாக்கை தடுத்துட்டானா, அது மட்டும் இல்லாம அந்த ஆர்பு ஷீல்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஆர்பு ஷீல்டை யூஸ் பண்ணியிருக்கான். இது எப்பரா 6th ஆர்டர் வாரியரா மாறினா மட்டும்தானே இந்த ஷீல்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து இப்ப 5th ஆர்டர் வாரியர்ல பீக் லெவல்ல இருக்கான்னு நடக்குது. அவனும் இந்த பிரசிடென்ட்டே அவனோட பையனையும் இல்ல ஒய்ஃபையோ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் மட்டும் இப்ப என்னோட பாசிவ் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணி இந்த ஆர்பி ஷீல்டை போடல அப்படின்னா கண்டிப்பா இவனோட ஒரே அட்டாக்ல நான் செத்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கலாம் அப்படின்ட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இவன் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறாங்க. அந்த ஹெட்டும் ஒரே ஷாக்ல இங்க என்னடா நடக்குது, ஒரு 5th ஆர்டர் வாரியர் நான் என்னோட ஃபுல் ஃபோர்ஸ்ல பண்ண அட்டாக்கை தடுத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆயிட்டே, இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்கும் போல அப்படிங்கிறான். ஹீரோ ஆமாண்டா இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு, கொஞ்சம் இதையும் பாரு அப்படின்னு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஹெட்டும் அப்படியாடா குழந்தை, சரி முடிஞ்சா இதை தடுத்து பாரு அப்படின்னு அவனும் அட்டாக் பண்றான். பார்த்தா அங்க இருந்தது நம்ம ஹீரோவோட க்ளோனு. அந்த ஹெட்டும் என்னது இவன் ஒரே அட்டாக்ல தோத்துட்டானா, இல்ல இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்னோட ஃபோர்ஸ்ஃபுல்லான அட்டாக்கையே தடுத்துட்டு இந்த நார்மல் அட்டாக்கு இவன் டிஃபீட் ஆயிட்டானா, இல்ல ஒரு நிமிஷம் இது பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அந்த ஹெட் பின்னாடி வந்து அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அந்த ஹெட்டும் என்னடா நடக்குது, இவன் இவ்வளவு நேரம் ஃபயர் பவரை யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இப்ப ஐ சோர்ஸ் பவரை யூஸ் பண்றான், யாரு தாண்டா இந்த பொடி பையன் அப்படின்னு கதறான். நம்ம டாக்டரும் இப்ப இது என்னோட சான்ஸ் அப்படின்ட்டு அவங்களோட பட்டர்ஃப்ளை டான்ஸ் அப்படிங்கிற டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றாங்க. அது அந்த ஹெட் அட்டாக் பண்ணதும் அவனும் டேய் முட்டாள் பூச்சிங்களா, என்ன தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்ணுவீங்க, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சாகதாண்டா போறீங்க அப்படின்னு கத்திட்டே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பார்த்தா இதுவும் நம்ம ஹீரோவோட க்ளோனு. அவனும் அந்த ஹெட் பின்னாடி போய் நிக்கிறான். அந்த ஹெட்டும் டே பொடி பையிலே இந்த சில்லி டெக்னிக்கை வச்சு என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா, நீ என்ன ரொம்ப குறைச்சி மதிப்பிட்ட அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு கத்துறான். அந்த ஹெட்டும் என்னடா பொடி பையிலே இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்துட்டு இப்ப நீ அடி வாங்கும் போது மட்டும் கத்துறியா, செத்து போடா அப்படின்னு சிரிக்கிறான். பார்த்தா இதுவும் நம்ம ஹீரோவோட க்ளோனு. அப்ப அங்கிருந்த கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகுது. அந்த ஹெட்டும் இல்ல இது என்ன இடம், இது என்ன இல்யூஷனா, அந்த பொடி பையன்கிட்ட எப்படி இந்த மாதிரி எபிலிட்டிலாம் இருக்கு, ஒரே சமயத்துல 2 க்ளோனை கிரியேட் பண்ண முடியுமா, இல்ல ஒரு நிமிஷம் நான் இப்ப எங்க இருக்கேன், இது என்னடா இடம், நான் இப்ப இல்யூஷன்ல மாட்டிட்டு இருக்கேனா அப்படின்னு கதறான். ஹீரோவும் கிறிஸ்டாயில் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அந்த ஹெட் அட்டாக் பண்ண வரான். அவனும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு என்னது இந்த பொடி பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மூவ் பண்ற அளவுக்கு கேப்பபிளா, இல்ல நான் ஒரு 5th ஆர்டர் வாரியர் கிட்ட தோத்து போறத என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு அவனோட டைமண்ட் கார்டு டெக்னிக்கான பிளாக் டிராகன் மீ
நீல் ஸ்லாஷ் அப்படிங்கிற அட்டாக்கை யூஸ் பண்ணி ஹீரோவோட அட்டாக்கோட கிளாஷ் பண்ண விடுறான். பார்த்தா அந்த 2 அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல ஒரு பிளாஸ்ட். அதுல என்னதான் அந்த ஹெட் ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போனாலும் நம்ம ஹீரோ தான் பறந்து வந்து விழுவுறான். டாக்டர்லாம் டே ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் வாயிலிருந்து ரத்தம்லாம் கக்கிக்கிட்டு ஒரு 7th ஆர்டர் வாரியர் கிட்ட இருந்து இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான். என்னோட டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்லையே ஒன்றும் இல்லாத பண்ணிட்டான் அப்படின்னா இவன் கூட சண்டை போட்டு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்க்குறான். அந்த ஹெட்டும் என்னடா பொடிப்பையிலே ஒரு நியூபி வந்து என்னை அசால்ட்டாக தோக்கடிக்க முடியும்னு நினச்சிட்டியா? என்னோட டைமண்ட் கார்டு டெக்னிக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும் இனிமேலும் ஹானரோட இவன் கூட சண்டை போடுறதெல்லாம் நடக்காத காரியம். இப்போ என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஹேங்கர் ஸ்கில்லோட கூல்டவுனும் முடிஞ்சிருச்சு. நான் ஒரே சமயத்தில் எக்ஸ்ப்ளோசிவ் ஹேங்கர் அப்புறம் ரேஜ் பூஸ்ட் இது ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணி இவனை அட்டாக் பண்ணனேன் அப்படின்னா கொஞ்சம் சிவியரா இன்ஜூர் ஆக்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஹேங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண போறான். அப்ப யாரோ ஒருத்தன் இந்த ஸ்வாடை எங்க இருந்துடா எடுத்துட்டு வந்தா அப்படிங்கிறான். ஹீரோவும் யாரா இது புதுசா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்போ புதுசா ஒரு கேரக்டரே நம்ம லோலாவோட ஸ்வாடை எடுக்க வரான். ஹீரோவும் கதறிக்கிட்டே டே ஒரு நிமிஷம் இருடா, அது என்னோட ஸ்வாடு இல்ல, ஒழுங்கா திரும்ப அங்கேயே வச்சிரு அப்படின்னு கதறான். அந்த ஹெட்டும் யாரா நீ ஏன் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காத, உன்னோட வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறான். அங்க வந்தவனும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு மறையிற மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்வாடை நீ எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கேக்குறான். ஹீரோலாம் என்னது இவ்வளவு வேகமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டே உன்னோட கையை அந்த ஸ்வாட்ல இருந்து எடுறா அப்படின்னு அங்க வந்தவன நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அவனும் ஹீரோவோட ஸ்பியரை அசால்ட்டா ஒரு கையில புடிச்சிட்டு டே தம்பி பேசிட்டு இருக்கும் போது அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன மேனர்ஸ் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் என்னது என்னோட ஸ்பியரை ஒரே கையில பிடிச்சிட்டானோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க வந்தவனும் டே தம்பி இந்த ஸ்வாடு எங்கிருந்து உனக்கு கிடைச்சிச்சு, அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெட்டும் யாரா அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்க்கறதுக்கே பவர்ஃபுல்லா தெரியறான். அப்புறம் இவனுங்க 2 பேரும் ஏதோ ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு நிமிஷம், ஒருவேளை இவனுங்க 2 பேரும் பார்ட்னரா இருந்தா நான் என்ன பண்ணிட்டோம், அதனால இவனுங்க 2 பேத்தையும் ஒரே அட்டாக்ல முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்தவனும் டே பூச்சி என்ன தைரியம் இருந்தா என்னை ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண வருவ, இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு கடுப்பாவறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அவனும் நம்ம லோலாவோட ஸ்வாட ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுக்கிறான். இதுல அந்த ஹெட்டும் என்னடா பண்ற அப்படின்னு கதறான். பார்த்தா அந்த ஹெட்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பீஸா வெட்டி போட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் வாயை பொளந்துட்டு இங்க என்னடா நடக்குது, ஒரு 7th ஆர்டர் வாரியரை ஒண்ணுமே இல்லாத மாதிரி வெட்டி போட்டு வந்துட்டான், இவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு கதறிக்கிட்டே இவனோட ஸ்டேட்டஸையும் என்னால பார்க்க முடியல, அப்ப கண்டிப்பா இவன் 8th ஆர்டர் வாரியருக்கு மேலதான் இருக்கான் நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க வந்தவனும் டே தம்பி உன்னோட ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துட்டேன், அதனால தயவு செஞ்சு இந்த ஸ்வாடை நீ எங்கிருந்து எடுத்துட்டு வந்தன மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நான் உங்ககிட்ட முதல்ல ஹெல்ப் கேட்கவே இல்லை, அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன், இவனை மாதிரி ஒரு 7th ஆர்டர் வாரியர் கிட்ட இருந்து வர எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா, சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு அந்த ஹெட்டை போட்டோ எடுக்கிறான். அங்க புதுசா வந்த கேரக்டரும் என்னடா பண்ற அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் இவன் ஒரு வாண்டட் கிரிமினல், அப்புறம் இந்த போட்டோவை மட்டும் நான் ஃபெடரேஷன் ஆர்மி கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா பவுண்டி கொடுத்துருவானுங்க, எனக்கு ஜாக்பாட் தான் அப்படின்னு பைத்தியமாடா சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த புதுசா வந்த கேரக்டரும் யாரா இந்த குழந்தை இவ்வளவு ஆக்வர்டா இருக்கான், ஆக்சுவலா இவனை கொன்னது நான் தான், இந்த பவுண்டி எனக்கு தானே கிடைக்கணும் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இல்ல ஒரு நிமிஷம் நான் தப்பா சொல்லல அப்படின்னா நீ தானே ஃப்ராஸ்டர் ஈனோஸ் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல இருந்து வரது அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் டே உனக்கு எப்பறம் என்னோட பேரு தெரியும், நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணனதே இல்லையே அப்படின்னு கேட்கறான். அந்த புது கேரக்டரும் இந்த ஸ்வாடோட ஓனர் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா அப்படிங்கிறான். ஹீரோவும் இன்னாது லோலா உன்கிட்ட சொன்னாலா, அப்போ உனக்கு லோலாவை தெரியுமா, அப்ப நீ யாரா அப்படின்னு கதறான். அவனும் அட நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவே மறந்து போயிட்டேன், என்னோட பேரு லியாம் டி கிளர், லோலா என்னோட லிட்டில் சிஸ்டர் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது லோலா உன்னோட சிஸ்டரா, அப்ப நீ என்னோட மச்சானா அப்படின்னு வாய பொழக்கிறான். டாக்டரும் இங்க என்னடா நடக்குது, நான் ஒரு மனுஷி கூத்துக்களோட இருக்கேன், என்னை எவனாவது கண்டுக்கிறானுங்களா பாரு அப்படின்னு கடுப்பாகிறாங்க. அப்ப ஹீரோவும் நைஸ் டு மீட் யூ பிரதர், அப்புறம் இனிமே நாமெல்லாம் ஒரே குடும்பமாகி போயிட்டோம், அதனால நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் நான் மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல ஒத்துமையா இருக்கலாம் அப்படிங்கிறான். அந்த லியமோ யாரா நீ என்னடா பேசுற, நீ பேசுறது எதுவும் சரியில்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அப்புறம் பிரதரு உங்களை பத்தி லோலா இதுக்கு முன்னாடி பேசுனதே கிடையாது, சரி இங்க நீங்க என்ன பண்றீங்க, லோலாவை தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். அந்த
அந்த லியாமோ, ஆமா நான் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தேன். அப்ப லோலா தனியா இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டு அவளை தேடி தான் வந்தேன் அப்படிங்கிறான். ஹீரோவும், அப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று நான் சொல்லணும். லோலாவை ஏதோ ஹண்டர்ஸு அட்டாக் பண்ண வந்தாங்களாம். அதுல இருந்த ஒரு லேடி மெக்கானிக்கல் ஹேண்ட் வச்சுட்டு இருந்தாலாம் அப்படிங்கிறான். அந்த லியாமோ, என்னது மெக்கானிக்கல் ஹேண்டோட ஒரு பொண்ணா? இந்த மாதிரி எனிமீஸ் எல்லாம் லோலா வளர்த்து வச்சிருக்காளா அப்படின்னு பாக்குறான். ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு, என்னடா நீ லோலாவோட பிரதர் அப்படிங்கிற, ஆனா அவளோட எனிமியை பத்தி ஒண்ணுமே தெரியல, நீலாம் எப்படா அவளோட பிரதர் அப்படின்னு கத்துறான். அவனும், அதுவா தம்பி, நான் ட்ரைனிங்காக என்னோட வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்கும், அதனாலதான் எனக்கு கரெக்டா தெரியல. அப்புறம் நாம எல்லாரும் ஒரு ஃபோர்ஸா ஜாயின் ஆகி லோலாவை தேடி போலாம். அப்புறம் நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு தானே பாதுகாப்பு அப்படிங்கிறான். ஹீரோவும், ஓ அப்ப லோலா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அந்த லியாமோ, சேச்சே எனக்கெல்லாம் தெரியாது, ஆனா அவ இருக்க இடத்துல கண்டிப்பா ஒரு அழிவு ஏற்பட போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னடா நீலாம் ஒரு பிரதரா, என்னடா ஃபேமிலி கோக்குமாக்காக்குது அப்படின்னு பாக்குறான். அந்த லியாமோ, என்னோட சிஸ்டரை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இந்த டார்க் ஃபாரஸ்ட்ல நிறைய ஹண்டர்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா அவளையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும், அதுவா, இந்த டார்க் ஃபாரஸ்ட்ல எல்லாமே அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை தேடி தான் வந்திருக்கானுங்க, அப்ப லோலா அங்கதான் இருப்பாளா அப்படின்ட்டு. அதெல்லாம் சரி, நம்ம எப்படி அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கறான். அந்த லியாமும் ஜோப்புக்குள்ள கையை விட்டு, டட்டடா இதுதான் ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் டிடெக்டர், இதை வச்சு நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறான். ஹீரோவும், இன்னாது இந்த டப்பாவை வச்சு அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை கண்டுபிடிக்க போறியா? ரைட்ரா ரைட்டு, உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தில் வந்து மாட்டிட்டேனா, இனிமே நடக்க போறதெல்லாம் சிறப்பா தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஷாக்லயே அவங்க கூட போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச தூரம் போன வாட்டி ஹீரோவும், டே உண்மையிலேயே அந்த டிவைஸே ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை டிடெக்ட் பண்ணுதான்னு கேட்குறான். அந்த லியாமும், ஆமா அங்கே பாரு நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறான். ஹீரோவும், ஆமா அது எனக்கே தெரியுது, அப்போ நீ இவ்வளோ நேரம் இந்த டிவைஸே ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை கண்டுபிடிக்கும் அப்படின்னு உருட்டினதெல்லாம் பொய், இந்த டிவைஸால ஹியூமன்ஸை தான் டிடெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறான். அந்த லியாமும், டெக்னிக்கலி ஆமா, இருந்தாலும் இந்த வாரியர்ஸ் எல்லாமே ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமு கிட்ட தானே இருப்பானுங்க, அதனால நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. அப்புறம் இனிமே நம்ம இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனாவே லோலாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும், என்னது இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறியா? டே அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமுக்காக இந்த ஊரே அடிச்சிட்டு கிடக்குது, நாம போய் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னா அவனுங்க கூட்டிட்டு போவானுங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். அந்த லியாமோ, அடா அவ்வளவுதானே, அவனுங்க மட்டும் ஒத்துக்கல அப்படின்னா அவனுங்க கதையை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, ரைட்ரா ரைட்டு, இந்த இடத்துல லோலா இருந்தா என்ன சொல்லுவாளோ அதையே தான் நீயும் சொல்லியிருக்க, உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இப்படிதான் சைக்கோவா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஸ்பைக் மண்டையனும், என்னடா இங்க நம்மளை தவிர வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்கறான். அங்க இருக்க 2 பேரும், ஆமா இங்க ஒரு 3 பேர் இருக்கானுங்க, இவனுங்க கிட்ட ஸ்ட்ராங்கான ஆரா கூட இல்ல அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தனும், இந்த 3 முட்டா பசங்க அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோவும், வணக்கண்டா பசங்களா, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை தேடிலாம் வரல, நான் ஜஸ்ட் ஒரு பொண்ணை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அவ பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா அப்படின்னா சில்வர் ஹேர் வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருப்பா, அப்புறம் ஐஸ் சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணுவா அப்படிங்கிறான். பைக் மண்டைனும், டே குழந்தை இன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் செலவாகுமே பரவாயில்லையான்னு கேட்கறான். ஹீரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்க எதையும் ஃப்ரீயாவும் வாங்க மாட்டோம், நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு கரெக்டான காசை நான் எண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறான். அப்ப ஸ்பைக் மண்டைனும், சரி உன்னோட பேக்கை கூட ஏதாவது வேல்யூபிளா இருந்துச்சு அப்படின்னா நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா உன்னோட பேக்கை நானே வச்சுக்கிறேன், நீ இங்கிருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும், என்னடா எங்களையே ஏமாத்த பாக்குறியா, சரி விடு நான் வேற யார்ட்டையாவது கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போறான். அந்த ஸ்பைக் மண்டையனும் ஹீரோ முன்னாடி கோடாரி நிறுத்தி, என்னடா தம்பி எங்களை தாண்டி போக முடியும்னு நினைச்சியா, நீ மட்டும் இப்போ உன்னோட பேக்கை கொடுக்கல கண்டிப்பா உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோவும், ஆஹா ஆடு அதுவா வந்து தலையை கொடுக்குது அப்படின்ட்டு அவன் அட்டாக் பண்ண போறான். அவனும் ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோட அட்டாக்கை தடுத்துட்டு, என்னது இவ்வளவு வேகமா, யாரா இவன் அப்படின்னு ஷாக் ஆகிறான். பார்த்தா ஹீரோ பண்ண அட்டாக்கிங் ஃபோர்ஸ்ல பறந்து போய் விழுவுறான். அப்ப அங்க இருக்கவனுங்களும், இதோ பாடுறா ஒரு 5th ஆர்டர் வாரியரை இவனால சமாளிக்க முடியல, நம்ம ஸ்பைக் மண்டையும் தான் இப்ப ஜோக்கர் ஆயிட்டான் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அவனும் டென்ஷன் ஆயிட்டே, டே இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க முதல்ல உங்களை தான் கொல்லுவேன், அப்புறம் இந்த குழந்தை பண்ணின வேலைக்கு இவனை சும்மா விடக்கூடாது, இவன் கதையை முடிச்சுட்டு இவனோட ஒட்டுமொத்த பேக்ல இருக்க பொருளையும் நானே எடுத்துக்க போறேன் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப ஹீரோவுக்கும் அந்த ஸ்பைக் மணியனுக்கும் பயங்கரமா ஃபைட்டு போயிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த லியாமும், பரவாயில்லாம் இந்த பையன் 5th ஆர்டர் வாரியரா இருந்துகிட்டு ஒரு 6th ஆர்டர் வாரியர் கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போடுறான், இவனோட டேலண்ட்டை பார்த்து தான் லோலா
லோலா இவன் கூட ஃப்ரெண்டா இருக்கான் போல அப்படிங்கிறான். அப்ப டாக்டரும் டேய் நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லையா, ஏதோ மீன வக்கனையா எங்ககிட்ட யாரு பிரச்சனைக்கு வந்தாலும் அவனுங்கள சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லியாமும் அவன் இன்னும் என்கிட்ட ஹெல்ப் கேட்கல, அப்புறம் எப்படி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, அதனால சண்டை போட்டுட்டோம். இதெல்லாம் சரி, நீங்க என்ன ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு, உனக்கும் அந்த பொடி பையனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் என்னோட சிஸ்டர் பார்த்தா அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும் போல. இல்ல இல்ல கண்டிப்பா நீ என்னோட சிஸ்டருக்கு எனிமையா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். டாக்டரும் டென்ஷன் ஆயிட்டே டேய் சித்த கம்முனுறா, நான் தான் ஃப்ராஸ்டரோட கேர்ள் ஃப்ரெண்டு, உன்னோட சிஸ்டர் தான் என்கிட்ட இருந்து ஃப்ராஸ்டரை அபகரிக்க பாக்குறா அப்படின்னு கத்துறாங்க. லியாமோ சரி ஓகே, இது ஒன்றும் என்னோட பிரச்சனை இல்ல, இதை பத்தி நான் கவலைப்பட போறதும் இல்ல, ஆனா உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்றேன். என்னோட சிஸ்டர் லோலா இருக்கால்ல, அவ கூட மட்டும் நீ ரைவலா மாறிட்ட, அவ முன்னாடி நின்று சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோ அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பைக் மணியை போட்டு பொழந்ததுல அவனோட ஃப்ரெண்ட்ஸும் என்னடா தம்பி ஏதாவது பிரச்சனையா, நாங்க ஹெல்ப் பண்றதா, எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளு, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறானுங்க. அந்த ஸ்பைக் மண்டையனும் டே ஓவரா வாய் பேசாதீங்க, முடிஞ்சா போய் அவங்க கூட சண்டை போட்டு பாருங்கடா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ரெண்டு பேரும் சரி முடிச்சிட்டு வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப நம்ம டாக்டரும் டென்ஷன் ஆயிட்டே டேய் முட்டா பசங்களா, போயும் 3 6th ஆர்டர் வாரியர் ஒரு 5th ஆர்டர் வாரியரை அட்டாக் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஹானர்னா என்னன்னே தெரியாதா, இனிமேலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. டேய் லியாமே, இனிமேலும் நீ வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறியா, நீ மட்டும் இப்ப எதுவும் பண்ணல, உன்னோட பிரதரின்லா அதாவது உன்னோட மாப்பிள்ள செத்து போயிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த லியாமும் சேச்சே நான்லாம் எதுவும் பண்ண போறதில்ல, என்னோட பிரதர் கொஞ்ச நேரத்துக்கு ஃபைட் பண்ணட்டும், அவனை நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அப்ப டாக்டரும் சரி இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது அப்படின்னு அவங்களோட பட்டர்ஃப்ளை டான்ஸ் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றாங்க. அப்ப அங்கிருந்த ஒருத்தன் நம்ம டாக்டரோட அட்டாக் தடுத்துட்டான். அவங்களும் இல்ல இந்த ஒருத்தன் அந்த 3 பேத்துக்கு பேக்கப் கொடுக்குறோம், நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இவனோட கதையை முடிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம டாக்டரோட அட்டாக் தடுத்தவனும் என்னமா பொண்ணு உனக்கு என்ன அவ்வளோ அவசரமா, நான் உன்னை லாஸ்டா பாத்துக்கலான்னு பார்த்தா இவ்வளோ அவசரப்பட்டு சாகரத்துக்கு வரிய, சரி உன்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சிடறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். பார்த்தா இப்ப பேசிட்டு இருந்தவன் பல துண்டா மாதிரி செத்து போயிட்டான். இதை பார்த்து மீதி இருக்கவனுங்களும் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம லியாம அவனுங்களையும் பீஸ் பீஸா மாத்திட்டான். இதை பார்த்து அங்கிருந்த மொத்த கூட்டமா ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, அங்கிருந்த எல்லாருமே 6th ஆர்டர் வாரியர், அவனுங்களை ஒரே மூளை இவன் தோக்கடிச்சிட்டானா, அப்படின்னா இவன் என்ன லெவலடா இருக்கான் அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப லியாமும் ஹீரோட்ட போய் டேய் தம்பி நீ ஒன்றும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் கடுப்பாயிட்டே டேய் யாரா நீ, எதுக்குடா எனக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உன்னை யாரா இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு வெறி ஆகுறான். அப்ப அந்த லியாமோ அங்க இருக்க கூட்டத்தை பார்த்து என்னடா ஒவ்வொருத்தனா வரீங்களா இல்ல மொத்தமா வரீங்களான்னு கேக்குறான். இதை கேட்டு அங்கிருந்த மொத்த பேரும் அலறிக்கிட்டு அவனுங்களோட ஹெட் மாதிரி இருக்க ஒருத்தனும் வந்து சாரி சார் எங்களை மன்னிச்சிடுங்க, அந்த 3 முட்டாளுங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அப்புறம் நாங்க உங்க கூட சண்டை போடுறதுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல, அதனால எங்களோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டு இந்த பேக்ஸ்ல இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறோம். அப்ப லியாமோ நல்லது, நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துற வரைக்கும் உசுரோட இருப்பீங்க அப்படின்ட்டு எப்பா ஃப்ராஸ்டரே அந்த பேக்ஸை போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறான். ஹீரோவும் யோ பிக் பிரதரே நீ இப்பதான் உருப்படியான வேலை பண்ணியிருக்க, இவ்வளவு நேரம் வீணாக்கின எக்ஸ்பீரியன்ஸுக்கு எல்லாத்துக்கும் பதிலா இந்த பேக்ஸ் கிடைச்சதே ரொம்ப நல்லதா போச்சு அப்படிங்கிறான். அப்புறம் லியாமோ டே பொடி பசங்களா பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, அப்புறம் உங்களோட ட்ரிக்ஸ் எதுவும் என்கிட்ட ஒர்க் ஆக போறதில்ல, சரி ஓகே நான் உங்களை அடுத்த டைம் மீட் பண்றேன் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கவனும் அந்த ஹெட் கிட்ட பாஸ் அவனும் 7th ஆர்டர் வாரியரோட பீக் லெவல்ல தான் இருக்கான், நீங்களும் அதே லெவல்ல தான் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்க கூட இத்தனை பேர் நாங்க இருக்கோம், இருந்தோம் எதுக்காக அவனை சும்மா விட்டீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஹெட்டும் அவனோட கில்லர் இன்ஸ்டின்ட்டை மறைக்க பார்க்கறான், இருந்தும் அதை நான் சென்ஸ் பண்ணதுனால இன்னைக்கு நாம எல்லாம் உயிரோட இருக்கோம். அவனோட இன்ஸ்டின்ட் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உண்மையான மரணத்தை பல டைம் பார்த்த ஒருத்தனால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கில்லர் இன்ஸ்டின்ட்டை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் அவன் கூட மட்டும் நம்ம தொடர்ந்து சண்டை போட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மொத்த டீமும் வைப்போட்டா இருக்கோம் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த லியமோ பரவாயில்லாண்டா தம்பி, அங்க நிறைய 6th ஆர்டர் வாரியர்ஸ் இருந்து அவனுங்களை பார்த்து பயப்படாம சண்டை போட்டிருக்க, உன்னோட கட்ஸை நான் பாராட்டுறேன். அப்புறம் அந்த முட்டாளுங்களோட பேக்ஸ்ல நான் ஒன்றும் இன்ட்ரெஸ்டா இல்ல, அதனால அதை நீயோ வச்சுக்கோ அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் யோ பிரதரே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த பேக்ஸை கொட்டினா பார்த்தா ஃபுல்லா அல்ட்ரா கிறிஸ்டலா கொட்டுது. அந்த லியாம் இதெல்லாம் பார்த்துட்டு டே இருந்தாலும் நீ இன்னும் வீக்கா தான் இருக்க, நீ இன்னும் கத்துக்க வேண்டியது
இது நிறையா இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஷாக் ஆகிட்டே, என்னங்கடா உங்கள் ஃபேமிலியிலேருந்து வரவன் போகிறவன்லாம் என்ன வீக்காக இருக்கேன் அப்படின்னு கலாய்க்கிறீங்க, இருங்கடா நானும் ஸ்ட்ராங் ஆகி காட்டுறேன் அப்படிங்கிறான். அந்த லியாமோ, இல்லை ஆபத்து, இதுங்க இங்கே என்னடா பண்ணுது அப்படின்னு அங்கே வந்து ஒரு தேனி அட்டாக் பண்ணி கொண்டுட்டான். ஹீரோவும், என்னது 7th ஆர்டர் கில்லர் ஹார்னட்டா, இது இந்த டார்க் ஃபாரஸ்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் பீஸ்ட், இதுங்கெல்லாம் இந்த நேரத்தில் வராதே, இப்போ எதுக்குடா வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லியாமோ, என்னோட கில்லர் இன்டென்ட்னால தான் இந்த பீஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கு, இந்த ஹார்னட்ஸ் எல்லாத்தாலையுமே கில்லர் இன்டென்ட்டை சென்ஸ் பண்ண முடியும், இது எதனால இங்கே வந்துச்சு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி அந்த ஹெட்டே அப்புறம் இப்போ 3 பேர்த்த கொன்னேன் இல்லை, அவனுங்களை என்னோட கில்லர் இன்டென்ட்டை யூஸ் பண்ணி தான் கொன்னேன். ஏன்னா அவனுங்களோட அட்டாக் பேட்டர்ன் அப்புறம் மூவ்மெண்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு என்னோட கில்லன்ட் இன்டென்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் என்னால் அவனுங்களோட அட்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும், என்னடா சொல்கிற, கில்லர் இன்டென்ட்டை வச்சு ஒருத்தங்களோட ஆராவை ரீடு பண்ண முடியுமான்னு கேட்குறான். அந்த லியாமோ, ஆமாம், ஒருத்தரோட கில்லர் இன்டென்ட்டை வச்சு ஆப்பனண்ட்டோட டெக்னிக்கை ரீடு பண்ண முடியும், இதுக்கு உண்மையான பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்புறம் நீ என்னோட கில்லர் இன்டென்ட்டை இன்னும் சென்ஸ் பண்ணலை அப்படின்னா நான் உன்னை இன்னும் கொல்ல நினைக்கல அப்படின்னு டெரராக பேசிட்டு இருக்கான். அப்புறம் கைஸ், இது வரைக்கும் இந்த மான்வாவில் இந்த லியாம் மாதிரியான ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே இல்லை, சரியான ஓபி பவராக இருக்கான். இனிமே வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் என்ன பண்ண போறானோ தெரியல, பொறுத்திருந்து வாட்ச் பண்ணலாம். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.